Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan. Today is 11th and 2023. So, இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது தொடர்ந்து வலுவாக முடிந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது வலுவாக அப்படின்னு சொல்லும்போது டவ் ஜோன்ஸ் பெரிய மாற்றம் இல்லை, 0.08% தான். ஆனால் S&P 500 0.52 அண்ட் நாஸ்டாக் வந்து 0.58% என்ற அளவுக்கு ஒரு கணிசமான ஏற்றத்தில் முடிந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது நம்ம ஐடி இண்டஸ்ட்ரிக்கு சாதகமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி அதை தொடர்ந்து ஆசிய சந்தைகள் எல்லாமே பெரும்பாலும் தற்போது ஏற்றத்தில் துவங்கி ஏறிய வியாபாரமாகி வருகிறது. எல்லா சந்தைகளுமே ஜப்பான் சந்தை நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங் சந்தை ஹாங்சாங் ஆகட்டும், சவுத் கொரியா காஸ்பி, சீன சந்தை, தாய்வான் சந்தை எல்லாமே ஏறி துவங்கி ஏறிய வியாபாரமாகி வருகிறது. இதை ஒட்டி நம் சந்தை எப்படி வியாபாரமாகலாம் அப்படின்றதுக்காக நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்க்குறோம். கிஃப்ட் நிஃப்டி ஓரளவுக்கு ஒரு 40-50 புள்ளிகள் என்ற அளவுக்கு ஒரு ஏற்றத்துடன் தற்போது வியாபாரமாகி வருகிறது. அதனால அந்த ஏற்றம் என்பது நம்முடைய சந்தையில் பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கிறது. நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றத கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறோம். ஏன்னா இப்போ கீழே இருந்து அந்த லோவர் ஏரியா பேண்ட்ல இருந்து அப்பர் ஏரியா நோக்கி நகர்ந்திருக்கு. அதனால இப்போ அப்பர் பேண்ட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், 19,750 19,800 கொஞ்சம் மார்க் பண்ணிருக்கோம். 800ல ஒரு தடை இருக்கு. அதே மாதிரி கீழே சப்போர்ட் லெவலில் வந்து 250ல இருந்து இப்போ 440க்கு கொஞ்சம் நம்ம மேல புஷ் பண்ணிருக்கிறோம். அதனால ரேஞ்ச் அப்படின்றது இப்போதைக்கு நம்ம 440 19,440 19,800. நிப்டி பேங்கோட அந்த லோவர் ரேஞ்ச் அந்த பேண்ட் கிட்ட வந்துட்டு இப்போ என்ன பண்ணிருக்கு, திரும்ப ரீபவுண்ட் ஆயிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இப்போதைக்கு வியாபாரம் ஆயிருக்கு. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில சந்தைக்கு சாதகமான செய்திகள் இருக்குன்னு இங்க 10-இயர் பாண்டியில் யூஎஸோட 10-இயர் பாண்டியில் 4.6% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 105.74க்கு குறைந்திருக்கிறது. இது ரெண்டுமே சந்தைக்கு சாதகமா பார்க்கிறோம். அதே சமயம் பிரண்ட் குரூட் அப்படின்றது $88 பெர் பேரல் நிலையிலேயே தான் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. அதனால அதில் பெரிய மாற்றம் இல்லை. கோல்டோட பிரைஸும் அப்படின்றது யாருக்குரிய அதே விலையில தான் இருக்கு. $1,861 பெர் அவுன்ஸ் அப்படின்ற நிலையில இருக்கு. USD INRும் பெரிய மாற்றம் இல்லை. 83 ரூபாய் 25 ஒரு டாலர் என்ற விலையில் தற்போது வியாபாரமாகி வருகிறது. மற்ற மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம கம்பெனி ஸ்பெசிஃபிக்கான ஃபேக்டர்ஸும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து மைக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் எடுத்துக்கணும். இன்னைக்கு டிசிஎஸோட ரிசல்ட் வருது. ஆனால் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் வருதுன்றதான் செய்திகள். இந்த வாரத்தில் அப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான சில நிறுவனங்கள்ல SCL டெக், HDFC பேங்க் கொடுத்துருக்கோம் 12th and 15th அக்டோபர். எஃப்ஐஸ் தொடர்ந்து செல்லராக இருக்கிறாங்க. அவங்களுடைய செல்லிங் அளவு மட்டும் கொஞ்சம் ஒரு டீசென்டான லெவலில் நிற்கிது. அதை முன்னாடி 2000-3000 கோடியில இருந்து இப்போ 1000 கோடியில இருக்கிறத நம்ம பார்க்குறோம். விற்பனை 1005 கோடி. டிஐஸ் தொடர்ந்து பையராக இருக்கிறாங்க 1963 கோடி என்ற அளவுக்கு. ஆக தற்போது எஃப்ஐஸ் எப்படி இருக்காங்கன்னா அவங்களோட ஷார்ட் பொசிஷன் ஆல்மோஸ்ட் 73% என்ற அளவில் இன்னும் ஷார்ட் பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றதே ஒரு தகவலாக எடுத்துக்கலாம். LMA ப்ரோக்ராம், லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு ஃபியூச்சர்ஸ்ல ஆப்ஷன்ஸ்ல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்றதை ஸ்டடி பண்றோம். ரொம்ப ஸ்மால் ஃபீ தான், 499 பர் வீக். ஓகே, ஸோ கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு புல் கேண்டில். ஓகே, இதை நான் மாத்தல நானுங்க. ஸோ டுடே இஸ் அ பிக் புல் கேண்டில். ஸோ இந்த பிக் புல் கேண்டில் என்ன நம்ம செய்தி கொடுக்குது, எஸ் ஐம் கோயிங் டுவர்ட்ஸ் 90,800. இந்த 800 தாண்டுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை தாண்டிச்சுன்னா இன்னொரு வலிமையான ஏற்றத்துக்கு தானே தயார் பண்ணலாம். நடக்குதான்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.